அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அமல் என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான அமலாகும். அது என்ன அமல்னா, சூரா யாசின் ஓதுவது தான். சூரா யாசினை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு சூறாவாகும். அந்த சூறா பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு இதயத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கான். அதே மாதிரி திருக்குரானோட இதயம் சூரா யாசின் ஆகும். இந்த யாசின் சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் ஏராளமான பலன்களை உங்களுக்கு தருவான். இந்த காலை மாலை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிச்சிட்றான். அதுக்கப்புறம் மறுமை நாளில் இந்த யாசின் சூறா நமக்காக பரிந்துரைக்கும். உங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சூரா யாசினை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களுக்கு மன அமைதியான வாழ்க்கையை தருவான். நீங்கள் உங்களோட வீடுகளில் தொடர்ந்து இந்த யாசின் சூறா ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஷைத்தான் அந்த வீட்டில் நுழையவே மாட்டான். அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாப்பான். உங்களோட திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் சண்டை அடிக்கடி வரும்போது நீங்கள் சூரா யாசினை தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த கஷ்டத்தையெல்லாம் நீக்கி உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை அளிக்கின்றான். அதுக்கப்புறம் இந்த சூரா யாசினை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே வரும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்றான். ஒருத்தவங்க சக்கராத் வேதனையில் இருக்கும்போது இந்த சூரா யாசினை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். உங்களோட தேவைகளை நினச்சி நீங்கள் இந்த சூரா யாசினை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா தேவையுமே அல்லாஹ் நிறைவேற்றி தர்றான். அதுக்கப்புறம் யாருக்காவது திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ சூரா யாசினை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் 40 நாள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அல்லாஹ் உங்களுக்கு சாலிகான கணவனை அல்லது சாலிகான மனைவியை அல்லாஹ் கொடுத்துட்றான். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமே நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட அதை சொல்லாமல் முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்பணும். திரும்பி 5 நேரம் நீங்கள் தொழுது யாசின் சூறாவை ஓதிட்டு திருக்குரானை நீங்கள் ஓதிட்டே வரும்பொழுது அல்லாஹ் மீது அதிகமான தஸ்பீஹ் செய்யும்போது உங்களுடைய ஒவ்வொரு பாவமாக அல்லாஹ் நீக்கிடுவான். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளுமே நிறைவேற்றி வைப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் உங்களோட வீடுகளில் இந்த யாசினை நீங்கள் ஓதிட்டே வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.